அதிமுக அமைப்பு செயலாளர் பொறுப்பிலிருந்து செங்கோட்டையன் தற்போது நீக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்கேஸ். கார்கே, வணக்கம். ஓவர் டு யூ கார்கே. அதிமுகவில் நேற்று போர்க்கொடி தூக்கிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? 10 நாட்களுக்குள்ளாக கட்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகள்ல இபிஎஸ் ஈடுபடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. அதே நேரத்துல செங்கோட்டையன் அதிமுக தலைமைக்கே 10 நாள் கெடு விதித்திருப்பது இதுவரை இல்லாத ராணுவ கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிமுகவில் இது புது சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த ஒரு நேரத்துல செங்கோட்டையனை நீக்குவது தொடர்பாக நேற்று ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியான சூழல அதிமுகவில் அவர் வகித்து வரக்கூடிய கட்சி ரீதியான பொறுப்பான அமைப்பு செயலாளர் பொறுப்பிலிருந்து செங்கோட்டையனை அதிரடியாக நீக்கம் செய்து அதிமுக தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. இப்போதைக்கு செங்கோட்டையன் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் மட்டும்தான். அவர் வகித்து வரக்கூடிய தலைமை பொறுப்பான அமைப்பு செயலாளர் அப்படின்ற பொறுப்பு அவரிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. அவரிடம் விளக்கம் கேட்கப்படுமா, அவருடைய அடுத்த நகர்வு என்னென்ற நிறைய கேள்விகள் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் தாயுமானவன் என்கிறார். தாயுமானவன், அதிமுக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் சாராம்சம் என்ன? நேற்றைய தினம் ஈரோடு புறநகர் மாவட்ட செயலாளராக இருப்பவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் பல்வேறு கருத்துக்களை பொதுவெளியில வெளியிட்டிருந்தார். குறிப்பாக அதிமுகவில் இருந்து விலக்கப்பட்டவர்கள் அனைவரும் மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டு பத்திரிகைகள்ல பேசியிருந்தார். இதனிடையேதான் இன்று காலை முதல் இந்த அதிமுக வட்டாரத்துல தொடர்ந்து பரபரப்பாக பேசப்பட்டு வருவது செங்கோட்டையன் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருந்தது. தற்போது அதிமுக தரப்புல தற்போது கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில கழக அமைப்பு செயலாளர் பொறுப்பிலும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பிலும் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் ஒருவரான கே.ஏ. செங்கோட்டையன் இன்று முதல் அப்பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். செங்கோட்டையனுடைய இந்த விடுவிப்பிற்கு பிறகாக அதிமுக அரசியல்ல பல்வேறு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. குறிப்பா இன்றைய தினம் செங்கோட்டையனுடைய பேச்சுக்கு எதிராக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், கே.பி. முனுசாமி, எஸ்.பி. வேலுமணி, காமராஜ் மற்றும் விஜயபாஸ்கர் ஆகியோர் சந்தித்து இன்று ஆலோசனையில ஈடுபட்டிருந்தாங்க. திண்டுக்கல்ல 2 நாள் பிரச்சாரத்திற்காக வந்திருந்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து முன்னாள் அமைச்சர்கள் இந்த ஆலோசனையில ஈடுபட்டிருந்தாங்க. அந்த ஆலோசனை கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு கருத்துக்களை அவர் பேசியிருந்ததாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பாக செங்கோட்டையன் பிரிந்து சென்றவர்களை இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் கொண்டு வருவது கட்சிக்குள் மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செங்கோட்டையன் இது போன்ற கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்துக்களை தெரிவித்திருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாம செங்கோட்டையனுடைய கருத்தை இபிஎஸ் அவர்கள் ஏற்க மறுப்பு தெரிவித்திருந்ததாகவும் நாம் ஏற்கனவே செய்திகளை வெளியிட்டிருந்தோம். உட்கட்சி விவகாரம் என்பது பொதுவெளியில பேசினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதாகவும், எனவே உட்கட்சி விவகாரத்தை பொதுவெளியில் பேசுவதை மூத்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் தவிர்க்க வேண்டும் என்பதையும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டத்துல முன்னாள் அமைச்சர்கள் இருந்த கூட்டத்துல தெரிவித்திருந்ததாகவும் தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பா சட்டமன்ற தேர்தல் நேரம் இது போன்ற செயல்களை கட்சியை பலவீனப்படுத்தும் ஒரு சூழல் இருப்பதாகவும் செங்கோட்டையன் தொடர்ந்து கட்சி சார்ந்த கருத்துக்களை பொதுவெளியில பேசினால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இபிஎஸ் நிர்வாகிகளிடையே விமர்சித்திருந்ததாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தது. இதற்கு மத்தியில தான் தற்போது செங்கோட்டையனை அவரது கட்சி பொறுப்பில் இருந்து விலக்கப்படுவதாக இபிஎஸ் தற்போது அறிக்கையை வெளியிட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக மூத்த அரசியல் வாதியாக இருப்பவர் செங்கோட்டையன், அதிமுகவோட நீண்ட நெடிய காலமாக இருப்பவர், எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்து அதிமுகவில் பணியாற்றக்கூடிய ஒரு மூத்த தலைவராக செங்கோட்டையன் பார்க்கப்படுகிறார். அவர் தற்போது கட்சியில் இருந்து பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பா கழக அமைப்பு செயலாளர் பொறுப்பிலும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பிலும் கே.ஏ. செங்கோட்டையன் இன்று முதல் பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்படுவதாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தலைமை கழகத்தின் சார்பில் அறிக்கையை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தாய்மானவன், அவரிடம் ஏதாவது விளக்கம் கேட்கப்படுமா? அறிக்கையில அவர் வைத்த 2 பதவிகளுமே, ஒன்னு மாவட்ட செயலாளர் பதவி, இன்னொன்னு அமைப்பு செயலாளர் பதவி, 2 பதவிகளுமே பறிக்கப்பட்டிருக்கு.
செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார் அப்படின்லாம் சில தகவல்கள் உலா வந்து அது தொடர்பாகவும் ஏதாவது ஆலோசிக்கப்பட்டிருக்கா? தற்போது வரை இன்று காலை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகள் மத்தியில ஆலோசனையில ஈடுபட்ட போது செங்கோட்டையனிடம் விளக்கம் கேட்க வேண்டும் என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருந்ததாகவும் அது தொடர்பாக நேற்றைய தினம் செங்கோட்டையன் எதற்காக பொதுவெளியில இது போன்று கட்சி சார்ந்த விஷயங்களை பேசினார், அதுவும் ஈரோட்டில் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தில் இருந்தே இது போன்ற பேச்சுக்களை தலைமையிடம் எந்த விதமான ஒப்புதலையும் பெறாமல் எதற்காக பேசினார் என்பது தொடர்பான விவரங்களை கட்சியின் தரப்புல தலைமை கழகத்தின் தரப்புல கேட்டு தரப்பட இருக்கிறது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா விடை சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.